அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அதிகாரத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பொதுவாக அல்லாஹுடைய அதிகாரத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, தடையிட முடியாது. ஆனால் அல்லாஹுடைய அதிகாரம் இறந்து போன மனிதர்களுக்கு இருப்பதாக முஸ்லிம்களில் பலர் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அப்படி நம்புகிற காரணத்தினால்தான் அவர்களின் பெயரால் ஏராளமான தர்காக்களை என்ன செய்கிறாங்க, கட்டி வச்சு அங்கே போய் என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் கேட்குற மாதிரியே இவர் கேட்பாரு, அல்லாஹ் பார்க்குற மாதிரியே இவர் பார்ப்பாரு, அல்லாஹ் பதிலளிக்கிற மாதிரியே நாம் செய்கிற பிரார்த்தனைக்கு இவர் பதிலளிப்பார், இன்னும் இவர் அல்லாஹ்விடத்திலேயே போய் நமக்காக பரிந்துரை செய்வார் என்றெல்லாம் நம்புகிற காரணத்தினால்தான் நிறைய தர்காக்களை கட்டி வைத்து முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹுடைய அதிகாரத்தில் யாருமே தலையிட முடியாது. அவனுடைய அதிகாரம் என்பது அவனுக்குரியது மட்டும்தான். அவன் அதிகாரத்தில் என்ன செய்ய முடியாது, யாரும் தலையிட முடியாது. இப்போ அது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. என்ன அந்த சம்பவம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அந்த உஹது போர்க்களத்தில் போர் நடக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வலப்புறத்தில் இருக்கிற முன் பல் என்ன செய்யணும், உடைக்கப்பட்டது. அவங்களுடைய தலை கவசத்துக்கு மேலே வெட்டுப்பட்டு தாடை வெட்டுப்பட்டுருது. ஒரு பல்லு உடைஞ்சிருச்சு, தாடையில் வெட்டுப்பட்டுருச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இரத்தத்தை துடைத்தவர்களாக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, காயப்படுத்தி அவரது பல்லை உடைத்த ஒரு சமுதாயம் எப்படி உருப்படும், அவரே மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார் என கூறலானார்கள். சொல்கிறாங்க, ஒரு தூதரை காயப்படுத்தி பற்களை உடைக்கிற ஒரு சமுதாயம் போய் எப்படி உருப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு என்ன வந்துடுது, அவன் கோபம் வந்துடுது. அல்லாஹ், என்னுடைய அதிகாரத்தில் ஒரு சமுதாயம் உருப்படாதுன்னு சொல்லுங்கிற அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்குது, யாருக்கு இல்லை, நபிகள் நாயகத்துக்கு இல்லைங்கிறாங்க. ஒரு சமுதாயம் உருப்படாது, நான் ஒரு தரப்பாக இவெல்லாம் விளக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. இவெல்லாம் உருப்படவே மாட்டேன், அந்த அதிகாரம் கிடையாது. இவங்கெல்லாம் நாசமாக தான் போவாங்க அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஒருவன் நல்லா இருப்பான், நல்லா இருக்க மாட்டான், ஒருத்தன் உருப்படாமல் போகிறேன், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து திருக்குர்ஆன்ல என்ன செய்யறான், 3வது அத்தியாயம் 128வது வசனம். அந்த வசனத்தில் சொல்கிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅத்திபஹும் ஃபஇன்னஹு லாலிம். முகமதே, அதிகாரத்தில் உமக்கு ஏதுமில்லை, அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம். இந்த வார்த்தை பாரு, அவன் மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம், அது என் அதிகாரம். அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன செய்ய கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. ஏனெனில் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள், அவர்கள் எந்த லிஸ்ட்டில் வைக்கணும் எந்த லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற அதிகாரம் ஏற்கனவே தவிர இறை தூதர் என்பதற்காக எந்த அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பங்கு போட்டீங்கன்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலையே சொல்லுகிறான். அப்படின்னு சொன்னால் இந்த இறந்து போன அவுலியாக்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இந்த செத்து போன மனிதர்களை அடக்கம் செய்து விட்டு தர்கால வச்சு பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கான்ல, பொடிக்கப்பத்தை வச்சு கந்திரி ஓதிக்கிட்டு இருக்கிறான்ல, இதற்கு என்ன சக்தி இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ அவர்களுடைய நிலைமையே கேள்விக்குள்ளாரு. அவர்களே கபர்ஸ்தானில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான், உன் இறைவன் யார், உன் தூதர் யார், உன் வழிகாட்டி யார் என்று சஹாபாக்களையே கேள்வி கேட்பான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு அடியானுக்கும் கபரில் இந்த கேள்வி இருக்குது. இப்போ சுல்தான் அவுலியாட்ட இந்த கேள்வி கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஏர்வாடி இப்ராஹிம் சாட்ட இந்த கேள்வி கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சாகுல பற்றி பாதுஷாட்ட இந்த கேள்வி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் எல்லாருக்குமே கேள்வி இருக்கிறது, கேள்விக்கான விசாரணைக்கு இருக்கு, விசாரணைக்கான நன்மை தீமைக்கான கூலி இருக்கிறது. அவன் இப்படி இருக்கும் பொழுது
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இவர்கள் எப்படி பிள்ளையை கொடுக்க முடியும், இவர்கள் எப்படி செல்வத்தை கொடுக்க முடியும், இவர்கள் எப்படி மன்னிக்க முடியும், இவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்துல போய் பரிந்துரை பேச முடியும்? நபிமார்களே போய் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்ய முடியாது. வேறு ஒரு வரலாறுல நம்ம படிக்கிறோம். நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்துல போய் பரிந்துரை பேச முடியாதுங்கிற வரலாற்றை நம்ம புகாரில படிக்கிறோம். அப்படின்னா இவர்கள்லாம் செத்து போன மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இவர்களுக்கு பவர் இருக்கிறதா நம்புறாங்கல்ல. இதை விட ஒரு மூடத்தனம், குர்ஆனுக்கு எதிரான செயல் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நாம தெளிவா புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய அதிகாரம் என்பது மகத்துவமானது. அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, தலையிடவே முடியாது. நபிமார்கள் தலையிட்டா கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று கண்டித்து விடுவான். அப்படிங்கிற நம்ம வரலாறு பார்க்கணும்னா எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன்காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றார், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சம்பவம் ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினாங்க. அல்லாஹ் இந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என என் மீது சத்தியம் போட்டு சொன்னவன் யார்? நான் ஒருத்தனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி என் மீது சத்தியம் போட்டு சொன்னவன் யார்? நான் அந்த மனிதனை மன்னித்து விட்டேன். அல்லாஹ் என்ன செய்யணும், நான் அந்த மனிதனை மன்னித்து விட்டேன், உன் நல்லறங்களை அழித்து விட்டேன் என்றும் அதை அல்லாஹ் சொல்லிட்டான். நீ மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அவனை மன்னிச்சுட்டேன், என்னை தண்டிச்சுட்டேன். ரப்பு சொல்றான், என் அதிகாரத்தில் யார் என்ன செய்யக்கூடாது, நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பேன், உருப்பட வைப்பேன், உருப்பட வைப்பேன், அது ஏன் விஷயம், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அவனை வழங்குகிற மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு